ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பதிலாக அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கிற சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். இல்லை சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இடத்துல அவைலபிளாக இருக்கு. சென்னை, தென் திண்டிவனம், தென் கன்னியாகுமரி. இந்த 3 இடத்துலையுமே என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இதில் யூஜி கோர்ஸ் என்ன, பிஜி கோர்சஸ் என்ன, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து 2025க்கான டிஎன்ஏ 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், எல்லா காலேஜஸோட ஆல்மோஸ்ட் நம்ம ஒவ்வொரு காலேஜஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் 2025க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல தமிழ்நாடு அட்மிஷன் பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் 2025 நம்ம பார்க்க போறோம். இங்க என்னென்ன கோர்சஸ் யூஜி அண்ட் பிஜி என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, எந்தெந்த கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி யூனிட் ஆஃப் டிஎம்ஐ ஃபவுண்டேஷன்ஸ் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருக்க டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு பாருங்க, அந்த கேம்பஸ்ல தான் இங்க சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட சென்னை கேம்பஸ் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த கேம்பஸ் டிஎம்ஐ ஃபவுண்டேஷன் நியர்லி ஒரு 40 இயர்ஸ் மேல உங்களுக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க தான் இப்போ சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் என்னென்ன ஸ்கூலிங்ஸ் அவைலபிளா இருக்கு, யூஜில பிஜில இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் போயிடுவோம். கூகுளில் போயிட்டு சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுவோம். சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு வரும்போதுங்க sju.ac.in வெப்சைட் பாருங்க. அதுதான் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் sju.ac.in. இதுதான். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் வெப்சைட்குள்ள போயிடும். வெப்சைட் உள்ள நம்ம பார்த்துறோம். வெப்சைட்குள்ள போனோன்னா உங்களுக்கு வெப்சைட்ல உங்களுக்கு அகாடமிக்ஸ், அட்மிஷன்ஸ், பிளேஸ்மெண்ட், ரிசர்ச் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா உங்களுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் கூட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். டேரக்டா அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்க நேமு, மெயில் ஐடி, இந்த மொபைல் நம்பர், உங்க ஸ்டேட், சிட்டி, என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்றீங்க, இதெல்லாம் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றது கவுன்சிலிங் இது அப்ளிகேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? தென் இதுல என்னென்ன கோர்சஸ் என்ன இருக்கு அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரப்பி, ஸ்கூல் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் மீடியா சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ், ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி. நியர்லி இந்த யூனிவர்சிட்டியில ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. பட் ஆனால் இங்க கேம்பஸஸ் என்னென்ன கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் அவங்க கொடுக்கல. நம்ம டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த டீடைல்ஸை வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். உங்களுக்கு அட்மிஷன்ஸை உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் என்கொயரி வேணும்னாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் தரேன். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்கொயரியோ ஏதாச்சும் உங்களுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, சரிங்களா, இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் பாருங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பழஞ்சூர் கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுவும் சென்னை டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருப்பாங்க. அந்த கேம்பஸஸ்ல இருக்கிற உங்களுக்கு சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜில பிடெக்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. தென் பிடெக்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, தென் பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஏஐடிஎஸ் இருக்கு, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐஎம்எல் இருக்கு, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இருக்கு, தென் பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் மெடிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. சரிங்களா? தென் அதே மாதிரி இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் கொலாபரேஷன்ஸ் வித் இன்டெல் அண்ட் நாக் ஜப்பானோட உங்களுக்கு கொலாபரேஷனோட உங்களுக்கு கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேஷன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து உங்களுக்கு யூஜி கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு.
தென் கம்ப்யூட்டர் தென் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா சயின்ஸ் இருக்குது. சரிங்களா. தென் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்குது. தென் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது. தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது. தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தென் பிகாம் ஆனர் 4 இயர்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் விஷுவல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. தென் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கு. தென் பிஎஸ்சி மீடியா சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா. தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இருக்கு. தென் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் பிஎஸ்சி ஏவிடேஷன் இன் கொலாபரேஷன் வித் பிஆர்ஓ ஏரோடெக் மூலமா உங்களுக்கு கொலாபரேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. தென் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பிபிஏ ப்ரோக்ராம் வந்து பேச்சுலர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. தென் ஏவிடேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஏரோடெக் மூலமா கொலாபரேஷனோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. தென் அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ் தான் அவைலபிளாக இருக்கு. தென் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கு. தென் பிஎஸ்சியில் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இருக்கு. தென் பிஎஸ்சி பிசிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. தென் பிஎஸ்சி கார்டிக் கேர் டெக்னாலஜி இருக்கு. தென் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் ஆஸ்மெடிக்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. தென் பிஎஸ்சி ரெனல் டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்கு. தென் எம்பிஏல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் எம்பிஏல எவிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கொலாபரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. தென் டிப்ளமா ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. நியர்லி ஒரு 40 கோர்சஸ் மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழஞ்சர் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. தென் லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கேம்பஸஸ்ல இங்க வந்து லா வந்து அவைலபிளா இருக்கு. யூஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லா வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் யூஜி ப்ரோக்ராம் வந்து பிஏ எல்எல்பி ஹானர் இருக்கு. தென் யூஜியில் எல்எல்பி ஆனர் ஆஃப்டர் வந்து யூஜி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் எல்எல்பி ஆனர் மட்டும் தனியாக பண்ற மாதிரி அவைலபிளா இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம் கார்பரேட் லா வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம்ல எல்எல்எம்ல சைபர் லா அண்ட் சைபர் செக்யூரிட்டி அவைலபிளா இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி லால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம் வந்து கிரிமினல் லா அவைலபிளா இருக்கு. சரிங்களா. இதெல்லாம் வந்து லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த கேம்பஸ்ல. சரிங்களா. அடுத்து திண்டிவனம் கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் டேட்டா சயின்ஸ். தென் எம்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிகாம் ஜென்ரல் அவைலபிளா இருக்கு. தென் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் ஆனர் 4 இயர்ஸ் கோர்ஸ், தென் ஜெம்காம் பிஜி வந்து அவைலபிளா இருக்கு. தென் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், then master of social work, then BSc Agri, then BSc Horticulture, then diploma in agriculture, then bachelor of business administration, master of business administration, then MBA hospital management, then UG course la pathina உங்களுக்கு BTech computer science engineering, then BTech in information technology, then BSc allied science la pathina operation theater and hospital technologies available இருக்கு. then BSc medical technology, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிஎஸ்சி கார்டியாலஜி, தென் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. ஓகேங்களா. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டிவனம் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. தென் அடுத்த முட்டம் கேம்பஸஸ்ல ஓகேங்களா, அதாவது கன்னியாகுமரியில முட்டம் அந்த இடத்துல இருக்கிற கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முட்டம் கேம்பஸ்ல பிஎஸ்சி கார்டியாலஜி பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி அவைலபிள் இருக்கு. தென் பிஎஸ்சியில் உங்களுக்கு கார்டியோவிஸ்குலர் டெக்னாலஜி இருக்காங்க. தென் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். தென் பிஎஸ்சியில் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் ஆஸ்தனிக் டெக்னாலஜிஸ், தென் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்கு. தென் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸ், கிளினிக்கல் சைக்காலஜி, தென் ரினல் டயனலிஸ்ட் டெக்னாலஜி, தென் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி, தென் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, தென் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், தென் ஆப்டோமெட்ரி, then neuro electro psychology physiology, then accident emergency care technology இதெல்லாம் யூஜி கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தென் பிஜி கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டிக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, தென் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் ஆஸ்மெடிக் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, கிளினிக்கல் சைக்காலஜி, தென் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி, தென் மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜி, தென் மெடிக்கல் அனாட்டமி, தென் மெடிக்கல் பிசிக்ஸ், then medical microbiology, the medical biochemistry, the neuro electrophysiology. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸ்ல அலைடு சயின்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தென் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் அவைலபிளா இருக்கு. தென் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி இருக்கு. தென் எம்பிடி மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரப்பி இருக்கு.
தென் பிஓடி பேச்சுலர் ஆக்குபேஷனல் தெரப்பி, எம்ஓடி பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அவைலபிளாக இருக்குது. தென் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தென் பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாஸ்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தென் அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்குது. தென் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவைலபிளாக இருக்குது. தென் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ஃபார்மசி கோர்ஸில் பி ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. பி ஃபார்ம் டி அவைலபிளாக இருக்குது. அது லேட்டர் என்ட்ரி ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்குது. அது டிப்ளமா இன் ஃபார்மசியும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முட்டம் கேம்பஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? இந்தந்த கேம்பஸ்ல வந்து இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது தகவல் வேணும்னாவோ நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்னை கேம்பஸஸ்ல ஓகேங்களா நியர்லி ஒரு 40 கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி திண்டிவனம் கேம்பஸ்ல ஒரு 30 கோர்சஸ் இருக்கு. முட்டம் கேம்பஸ்ல உங்களுக்கு மெடிக்கல் எய்டட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டம் கேம்பஸ் கன்னியாகுமரியில் இருக்கு. தென் ரிமைனிங் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பழஞ்சூர் திண்டிவனம் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? நீங்க சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில அட்மிஷன்ஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் வேற ஏதாவது தகவல் வேணும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.